எத்தனை பேருங்க ஆண்டவருடைய பிரியத்தையும் சித்தத்தையும் நான் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லட்டா, இன்னையிலிருந்து உங்க மேல ஒரு கிருபை இறங்கணும். நான் பெருசா வரணும், நான் ஒரு பெரிய ஆளா வெளியே காட்டணும், என் திறமை என்னன்னு காட்டணும், நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், நான் ஒரு பெரிய ஆளா மாறணும். இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு, ஆண்டவரே உங்க பிரியமாய் நான் வாழணும், உங்க சித்தத்தின்படி நான் வாழணும், என்னை நீங்க தெரிந்தெடுத்தீங்கல்ல, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும்னு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? என்னையும் சில சத்துருவின் கையிலிருந்து தப்பிச்சு தெரிந்து கொண்டீங்க, என்னையும் கூட சில மாந்திரிகத்திலிருந்து தப்பிச்சு விடுதலையாக்குனீங்க, என்னையும் கூட சில விக்கிரக ஆவிகளிலிருந்து தப்பிச்சு விடுதலையாக்குனீங்க. எதற்கு ஆண்டவரே? சில அத்தாலியா கிட்ட இருந்து என்னை தப்பிக்க வைத்தீங்களே, எதற்கு ஆண்டவரே? உங்க சித்தத்தை மாத்திரம் செய்யத்தானே, உங்க விருப்பத்தை மாத்திரம் செய்யத்தானே. நான் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய பிரியமானதை நான் நிறைவேற்றணுமே ஆண்டவரே. கையை நல்லா உயர்த்தி, நான் கர்த்தருக்கு எது பிரியமோ அதை செய்ய துடிக்கணும். அதனாலதான் கர்த்தர் அத்தாலியா கையிலிருந்து என்னை விடுதலையாக்கினார், சில மரணத்திலிருந்து என்னை தப்பு வைத்தார், சில வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கினார், சில கட்டுகளில் என்னை விடுதலையாக்கினார். ஒரே ஒரு காரணம், அவருடைய பார்வைக்கு முன்பாக நான் செம்மையாய் நடக்க வேண்டும். That's the only reason. அவர் பார்வைக்கு முன்பாக நான் செம்மையா நடக்கலனா அவர் என்னை காப்பாத்தினதுக்கு பிரயோஜனம்.